ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் இல்ல சூரியன், சந்திரன் இதெல்லாம் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல இருக்க மொத்தமா என்னென்ன இருக்கு, இந்த யூனிவர்ஸோட எண்டு என்ன யாராச்சும் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. பட் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க சில பொருட்களை, சில ஆப்ஜெக்டை ரிசர்ச் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 172 வருஷத்துக்கு முன்னாடி 1852ல கண்டுபிடிச்சாங்க இந்த விண்கல்னு சொல்ற ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக் 16. இந்த சைக் 16 பத்தி இப்ப ஏன் நம்ம பேசுறோம்? 172 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சைக் 16 பத்தி நம்ம ஏன் இப்ப பேசணும் அப்படின்னா, இந்த 2023 and 24 இந்த காலகட்டத்தில் இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. கிட்டத்தட்ட நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து, உலகத்தோட மிகப்பெரிய 2 கம்பெனி சேர்ந்து பல கோடி செலவு பண்ணி சேட்டிலைட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணணும்? அப்படி அதுல என்ன இருக்கு? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அதோட வர்த்னா வேல்யூ, அதோட ஒட்டுமொத்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நாசா வெளியிடும் போது எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி அதோட வேல்யூ என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் கூட ஸ்பேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோவில் போகலாம். சைக் 16 இந்த விண்கல்ல கிட்டத்தட்ட 1852வது வருஷத்துல இட்டாலியன் ஆஸ்ட்ரானமர்னு சொல்லப்படுற ஆனபெல் டி காஸ்பர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, இதுக்கு பேரும் அவர் தான் வைக்கிறாரு, சைக் 16 சொல்லிட்டு. எதுக்காக சைக் 16 அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்த மனித ஹிஸ்டரியிலேயே 16வதா கண்டுபிடிச்ச ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் இந்த சைக் 16. இதுக்கு ஏன் சைக்குன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஈஜிப்தோட காடஸ் ஆஃப் சோல் அவங்களோட பேரு தான் இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு சைக் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த சைக் 16 அப்ப கண்டுபிடிச்சு இப்ப எதுக்கு அதுக்கு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம எர்த்ல இருந்து 3.3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் சொல்லலாம். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த எரிக்கல் சுத்திட்டு இருக்கு. எதை சுத்திட்டு இருக்கு? சூரியனை சுத்திட்டு இருக்கு. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட எர்த்ல இருந்து சூரியனுக்கு 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ 3.3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த எரிக்கல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல இந்த அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2 கோள்களுக்கும் நடுவுல ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் நிறைய ஆஸ்ட்ராய்ட் சேர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பெல்ட்ல ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டா இதுவும் சுத்திட்டு இருக்கு. இததான் 172 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. சரி, ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு அந்த ஆஸ்ட்ராய்டு மட்டும் பர்டிகுலரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ராய்டுல இருக்க மினரல்ஸ், அந்த ஆஸ்ட்ராய்டை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. இந்த எம் டைப் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாலிக் டைப் அப்படின்னு சொல்லலாம். இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கணும். லிட்ரலி கோல்டு மட்டும் தான் இதை கவர் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்றாங்க. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கோல்டை பத்தி வீடியோ பண்ணியிருப்போம். இந்த கோல்டு நம்ம உலகத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்டிகுலர் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து உலகத்தை தாக்கினதுனாலதான் இந்த கோல்டு நம்ம உலகத்துல ஒரு படிவமா படிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா நோட்டிபிகேஷன் தர போய் பாருங்க.
சரி, ஓகே. இதுல கோல்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. கணக்கில் அடங்காத அயன் இருக்குன்றாங்க, நிக்கல் இருக்குன்றாங்க, பிளாட்டினம் இருக்குன்றாங்க, பலேடியம் இருக்குன்றாங்க. இத்தனை டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து இது உள்ள கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலா சுத்திட்டு இருக்கு. இதை ஆக்சஸ் பண்ணி இதை கைப்பற்ற முடிஞ்சதுன்னா, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்தா கூட அது உலகத்தோட, நம்ம எர்த்தோட எக்கானமி, டோட்டல் எக்கானமியே ஒரு ஆட்டிடும், ஒரு கை பார்த்திடும் சொல்றாங்க. ஸோ இதனாலதான் நாசா அப்போ கண்டுபிடிச்ச அந்த ஆஸ்ட்ராய்டை இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணி அக்டோபர் 2023 ஸ்பேஸ் எக்ஸ் நாசா 2 பேரும் சேர்ந்து, ஸ்பேஸ் எக்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும், எலான் மஸ்க், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரு ஸ்பேஸ் ரிசர்ச்ல ரொம்பவுமே மும்முரமா இருப்பாரு. அவர் எப்படி இதை விடுவாரு? அவர் விடுறதா இல்ல. அவர் நாசாவோட சேர்ந்து இந்த ரிசர்ச்சை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்திருக்காங்க. சேட்டலைட்டையும் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட $206 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1002 crores எவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனா இந்த அமௌண்ட் எதுக்காக செலவு பண்ணணும்? இவ்வளவு கோடி செலவு பண்ணி அதை பண்றதுக்கு அதோட வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 2024 அதோட பர்டிகுலரா அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட $700 quintillion US டாலர்ஸ். $700 quintillion என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஜீரோஸ் வருதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க. அத்தனை ஜீரோஸ் போட்டாதான் அதோட வேல்யூவே வரும். கிட்டத்தட்ட 18 ஜீரோஸ், 7க்கு அடுத்து 18 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. அதுதான் இந்த ஆஸ்ட்ராய்டோட வேல்யூன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு, இதுக்காக மட்டும்தான் நாசா இதை ரிசர்ச் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது மூலியமா இன்னொரு ரிசர்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா முடிவு பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எர்த்ல இருக்க சென்டர் கோர்னு சொல்லுவாங்க, அதை ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நாசா ஹோல்ஸ் போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ரஷ்யா ஹோல்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. போட்டி போட்டு 2 பேரும் ஹோல்ஸ் பண்ணதுல இந்த எர்த்ல இருந்து மிகப்பெரிய ஒரு சவுண்ட் வரவும் இந்த ப்ராஜெக்டை டோட்டலா நிறுத்திட்டாங்க. ஸோ அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எர்த்தோட கோரை ரிசர்ச் பண்றதுன்றது முடியாத காரியம். பட் இந்த ஆஸ்ட்ராய்டு, பர்டிகுலரா இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த் மாதிரியே உருவாயிருக்கு அப்படின்னும், அந்த ஆஸ்ட்ராய்டோட கோரை ரிசர்ச் பண்ண முடிஞ்சதுன்னா எர்த்தோட கோர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நாசால இருக்க சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க. இந்த ரிசர்ச்சை கடைசி வரைக்கும் பண்ணி அதுல நம்ம பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா இறங்கியிருக்காங்க. சரி, ஃபைனலா இந்த ரிசர்ச், இந்த சேட்டலைட் அனுப்புனாங்கல்ல, எத்தனை வருஷம் ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. 6 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. 2023 அனுப்பின இந்த சேட்டலைட் 2029 தான் போய் அந்த ஆஸ்ட்ராய்டையே சேருமா. அது சேர்ந்து அது ரிசர்ச் பண்ணி வெளியே கொண்டு வந்து எப்போ 2029 தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு பத்தி தெரியும். இதோட ரிசர்ச் என்ன, இது என்னென்ன ஆக போகுது, இது வேர்ல்டு எக்கனாமியில ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, நாசா என்ன ஒரு உச்சத்தை தொடுவாங்க, அந்த 5 வருஷத்துக்குள்ள திரும்ப எத்தனை சேட்டலைட்டை அங்க அனுப்புவாங்க, இல்ல சைனா, ரஷ்யா, இந்தியா இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நாங்களும் அதை போய் ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் அனுப்புவாங்களா? இப்ப நான் இது சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரி, நாசா அனுப்புறாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கிடையவே கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்கு. என்னன்னா, ஸ்பேஸ்ல இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எந்த ஒரு நாடுக்குமே சொந்தம் இல்லை. உங்களால முடியும், காசு செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்க காசு செலவு பண்ணி சேட்டலைட் அனுப்பி நீங்க எதை வேணா யார் வேணா ரிசர்ச் பண்ணலாம். இது வந்து ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருமே எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி இருக்கு. இது மூலியமா எல்லாத்தையுமே எல்லாருமே ரிசர்ச் பண்ணலாம். பட் இதுக்கான ஆக்சஸ், இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் யார்கிட்ட இருக்கு? இப்போ நாசா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க 2023 சேட்டலைட்டை அனுப்பிட்டாங்க.
ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் அது நல்லபடியாகவும் முடியலாம், இல்லை எந்த எஃபெக்ட் வேணால் நடக்கலாம். கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்தில் அது அங்கே போய் சேர்றதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது. இந்த சேனலில் நான் இப்போ இதை பற்றி வீடியோ பண்ணுறேன். 5 வருஷம் கழிச்சு இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவை பண்ணுவோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் நல்ல கண்டென்ட், நான் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் பற்றி உங்ககிட்ட பேசணும், இல்லை நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக தெளிவாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நெக்ஸ்ட் ஒன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.